ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி முருகனுக்கு கும்பாபிஷேகம் சொன்னாங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் சொன்னாங்க. ஆனால் சில பேருக்கு தான் அது கொடுத்து வச்சுருக்கோம், சில பேருக்கு அது கொடுத்து வைக்காதுன்னு கிடையாது. அந்த கூட்டத்தில் நெரிசல்லாம் எதா ஆயிடுச்சுன்னா அப்புறம் முருகனை தான் சொல்லுவாங்க, கோயிலில் போய் இப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. எல்லாமே நம்ம செய்கிற தப்பு தான். அதாவது நல்ல கூட்டம்லாம் நல்லா முடிஞ்சு நல்லா ஒரு 48 நாள் கழித்து நீங்கள் போகலாம். அதாவது கும்பாபிஷேகம் நடந்து 48 நாள் அவருக்கு சொல்லுவாங்க, ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க 48 நாள் இருக்கும். கும்பாபிஷேகம் நடந்தால் அது ஒரு 48 நாள் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அது என்னென்னா அது எல்லா கோயிலுக்கும் இருக்கிறது தான். அந்த 48 நாளுக்குள்ளே போனான்னா ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. சில பேர் போவாங்க, ஆனால் சில பேர் கூப்பிட மாட்டாங்க. நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னா சில பேர் கூப்பிட மாட்டாங்க. அவங்கவுங்க ரெடியாக வராங்களா, அவங்கவுங்க கிளம்பிகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்மளால் போக முடியலையே நம்ம மன வருத்தம்லாம் கிடையாது. முருகனை நீங்கள் வீட்டிலேருந்தே நினச்சா கூட அவர் ஓடி வருவார். அவருக்கு என்னென்னா, முருகனுக்கு என்னென்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, அவரை ஒரு குழந்த மாதிரியும் நீங்கள் பேசலாம், ஃப்ரெண்டு மாதிரியும் நீங்கள் பேசலாம். அதாவது கஷ்டத்தையும் சரி சந்தோஷத்தையும் சரி எல்லாமே முருகன்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அவர் நம்ம எதுவும் கேட்டுறக்கூடாது. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நான் எனக்கு அவங்களுக்கு மட்டும்தான் காரு பங்களாலாம் இருக்குது, எனக்கெல்லாம் இல்லை. அவங்களுக்கு சேலரி இருக்குது, எனக்கு ஏன் இல்லை, ஏன் முருகன் அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எங்களுக்கும் சேலரி இருக்குது, எங்களுக்கும் பங்களா இருக்குது, எங்களுக்கும் பணம் சொத்து எல்லாம் இருக்குது. அப்படி தான் சொல்லணுமா முருகன்கிட்ட? இருக்குன்னு தான் சொல்லணுமா. அடுத்தவங்களை கம்பேர் பண்ணாவே முருகனுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். நான் இதில் நான் எதுலேருந்து கண்டுபிடிச்சேன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க முருகனை பற்றி. அதை நான் ரொம்ப நேரம் கேட்டுருந்தேன். ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அந்த முருகனை பற்றி சொல்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அவங்கக்கிட்டேருந்து தான் இப்போ நான் பேசிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி முருகன்கிட்ட எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாதான். அது கேட்டால் முருகனுக்கு பிடிக்காதான். ஏன்னா ஏன் பிடிக்காதுன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ, அதாவது இந்த பொண்ணு என்ன பேசுது, இந்த பையன் என்ன பேசுகிறான், இவங்க கல்யாணம் அவங்க என்ன பேசுகிறாங்க, அது கடவுளுக்கே தெரியுமா. நம்ம ஏதோ பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முருகன்கிட்டே நம்ம இது வேணும் அது வேணும்னு சொன்னால் பிடிக்காதா. முருகா எப்போவுமே நீ என்கிட்ட இருக்கணும், முருகா நீ எப்போவுமே என்கிட்ட இருக்கணும், என்னை விட்டு நீ போகவே கூடாது அப்படின்னு தான் வேண்டணுமா. முருகன்கிட்ட நீ எப்போவுமே என்கிட்ட தான் இருக்கணும், என்னை விட்டு போகக்கூடாது. இனிமேல் நீ உனக்கு எனக்கு என்ன நடக்கணும்னு உனக்கு தோணுதோ அதை மட்டும் செய் முருகா. ஒரு அம்மாவுக்கு ஒரு பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு அம்மா நினைக்கும்ல, அந்த மாதிரி தான் முருகனும். என் புள்ள கோயிலுக்கு வந்துட்டான், என்னை பார்க்க வந்துட்டான், இவனுக்கு என்ன கொடுக்கணும், இவளுக்கு என்ன கொடுக்கணும், இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் எல்லாம் முருகன் தான் தீர்மானிப்பாராம். நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதா. அவரை வர்ணிக்கணுமா, மேலேருந்து கால் வரைக்கும் அவரை அழகை அப்படியே ரசிக்கணும், அந்த அலங்காரத்தை அந்த அழகை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம முருகன் நீ என்னை விட்டு போகக்கூடாது, நீ என்னை விட்டு நீ எப்போவுமே போகக்கூடாது, கடைசி வரைக்கும் என் உயிர் இருக்க வரைக்கும் நீ இருக்கணும் என் பக்கத்தில், என்ன நடந்தாலும் நீ தான் பொறுப்பு. நான் கும்பாபிஷேகம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்களுக்கு கும்பாபிஷேகம் ஃபோட்டோஸ்லாம் நான் வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். நீங்கள் நல்லா பாருங்கள். இங்கேருந்து வேண்டிக்கோங்க. போகாதவங்க இந்த ஃபோட்டோஸை பார்த்து எல்லாம் வேண்டிக்கோங்க. திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகம் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பழைய காலத்து முருகன் ஃபோட்டோ போட்டிருக்கேன். அது பாருங்களேன், சூப்பராக இருக்கும் பாருங்களேன். அது மாதிரி முருகனோட அபிஷேகம் போட்டாங்க, அதுவும் நீங்கள் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.